எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் கட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களுக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருந்தார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையின் உபதேசம் இன்றைக்கு அநேகருக்கு பைத்தியமாகத்தான் இருக்கிறது. இயேசு என்று சொன்னாலே அநேகருக்கு அந்த வார்த்தை பிடிப்பதில்லை. இயேசுவின் சுவிசேஷம் அநேகருக்கு வெறுப்பை, கோபத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இயேசுவை அநேகர் வெறுக்கிறதையும், இயேசுவை அங்கே ஜனங்கள் புறக்கணிக்கிறதையும் பார்க்கிறோம். இயேசுவை நேரடியாக ஜனங்கள் வெறுப்பதில்லை, புறக்கணிப்பதில்லை. இயேசு சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை தள்ளிவிடுகிறவன் என்னையும் தள்ளிவிடுகிறான். ஆகவே இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு போய் ஒருவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அந்த பட்டணத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு வரும்போது உங்கள் காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டு வாருங்கள். ஏனென்றால் அந்த நகரத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். இப்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்ளாத போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை போலவே அந்த நாட்களில இயேசுவும் வந்து இந்த சுவிசேஷத்தை பற்றி, இல்லாவிட்டால் இந்த ரட்சிப்பின் வழியை பற்றி, மீட்பை பற்றி, நித்திய வாழ்வை பற்றி அவர் பேசின போது அந்நாட்கள் இந்த யூதர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் தள்ளினார்கள். இயேசுவின் உபதேசம் அவர்களுக்கு அங்கு இடரலாகவே இருந்தது. அவரை பார்த்து பிசாசு பிடித்தவர் என்று சொன்னார்கள். இயேசுவை பல சந்தர்ப்பத்தில் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். கற்களினால் வீச நினைத்தார்கள். அவை இயேசுவை தள்ளிவிட யோசித்தார்கள். ஏன் காரணம் என்னென்றால், இயேசு பரலோகத்தையும் பற்றி, பரலோகத்தின் பிதாவை பற்றியும், பரலோகத்தின் பிதாவும் தானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தைகள் அங்கே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. இயேசு சொன்ன வார்த்தைகள், இயேசு செய்த கிரிகள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இயேசு ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருந்தார். ஆனால் ஓய்வு நாளிலே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ததையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு அங்கே தான் காண்கிறதையும் தான் அறிந்திருக்கிறதையும் பற்றி பேசின போது அவருடைய வயதை பற்றி யோசிக்கிறார். நான் ஆபிரகாமுக்கு முன்னாக இருந்தேன், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் இருந்தான் என்று சொல்லுகிற போதும், தாவீதின் காரியங்களை பற்றி பேசுகிற போதிலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததை பார்க்கிறார். ஆனாலும் ஆண்டவராகிய தேவனுடைய உபதேசத்தை பலர் கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நான் யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு அநேக காரியங்களை சொன்னார். நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். ஆகவே என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி தம்முடைய நித்திய ஜீவனை சொன்ன போது அவருடைய கிரிகளை கண்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்த யூதர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டு அந்த வார்த்தையில நிலைத்திருந்தால் நாமும் அவருடைய சீஷர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், இதனால் என் சீஷர்களாயிருப்பேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சீஷர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியர்களாய், தேவனுடைய ஜனங்களாய் நாம் ஜீவிக்க வேண்டுமாயிருந்தால் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதை கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுபடி இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருப்பார், அவருடைய சீஷராய் இருப்போம். ஆண்டவரே,
நானும் உம்முடைய சீசனாய் இருக்க, நானும் உம்முடைய ஆண்டவரை பணியாளனாய் வேலை செய்ய உங்களுடைய வார்த்தையில நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கட்டும். அநேகருக்கு ஆண்டவரே சுவிசேஷம், அநேகருக்கு இயேசு என்ற வார்த்தை ஆண்டவரின் நற்செய்தி இடரலை கொடுத்தாலும் எங்களுக்கும் அது ரட்சிப்பாக்கான தேவ பலனை கொடுப்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வார்த்தையில நிலைச்சிருக்க சீசர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய அன்பு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, வார்த்தையில நிலைச்சிருங்கள், அவருடைய சீசராயிருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.